வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னா ரெட்மி 9A. இது பார்த்திங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக வந்து டெட்டு. இதை வந்து நம்ம வந்து பேட்டரி கனெக்டரில் வச்சுட்டு நம்ம வந்து ட்ரிகர் பண்ணும்போது நமக்கு டிசியில் பார்த்திங்க அப்படின்னா 0.52 வரைக்கும் ரீடிங் எடுத்துகிட்டு சம் ஃப்ளக்சுவேஷன் இதில் இருக்குது. அப்புறம் விட்ட பிறகு நமக்கு பார்த்திங்கன்னா இது வந்து டைரெக்டாக வந்து ஜீரோவுக்கு ரிமூவ் ஆகிடுது. நம்ம இந்த மாதிரி ஃபால்ட்டை வந்து நம்ம பவர் செக்ஷன் ஓரியன்டல் ஃபால்ட்டில் வந்து கன்சிடர் பண்ணி முதல்ல பவர் செக்ஷனை வந்து நம்ம வந்து செக் பண்ணுவோம். இதில் வந்து ஒரு சிங்கிள் பாயிண்ட்லேயே வந்து நம்மளால் வந்து செக் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு எதை எடுத்தாலும் நம்ம வந்து டெட்டுனா விபிஹெச் செக் பண்ணி 3.7 வோல்ட் நமக்கு வந்து எக்ஸாக்டாக வருது. நெக்ஸ்ட்டு நம்ம செக் பண்ண போகிற இதுதான் பார்த்திங்க அப்படின்னா பியாண்ட் ரீசெட்னு சொல்லுவாங்க. அதாவது உங்கள் பவர் செக்ஷனில் உள்ள எல்லா வோல்டேஜும் கரெக்டாக இருந்தால் இந்த ரீசெட் பார்த்திங்க அப்படின்னா உங்களோட சிபியூக்கு பவர் ஐசி அனுப்பும் 1.8 வோல்ட். இது நம்ம ஸ்கிமேட்டிக்கில் இந்த ட்ரேஸ் பண்ணி எடுத்துருக்கோம். இந்த பியாண்ட் ரீசெட் 1.8 வோல்ட் வந்துட்டு முழுசாக வந்துட்டு நமக்கு ஃப்ளக்சுவேட் ஆகுது அப்படின்னா நமக்கு சிபியூலேருந்து கிடைக்கக்கூடிய ரிட்டர்ன் கம்யூனிகேஷன் சரியாக கிடைக்கல அப்படிங்கிறது அர்த்தம். அதாவது நம்ம எல்லா வோல்டேஜும் செக் பண்ணுறதுக்கு டைரெக்டாக அந்த பியாண்ட் ரீசெட்டுங்கிற லைனை செக் பண்ணாலே தெரியும். அப்போ கம்பல்சரி இதை சிபியூ ஃபால்ட்டுங்கிறத கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. இப்போ வந்து க்ளூ கட்டிங் ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இது வந்து மீடியாடெக் சிபியூ. இதோட க்ளூஸ் பார்த்திங்க அப்படின்னா வந்து ரொம்ப வந்து ஹார்டெல்லாம் இருக்காது. அதனால் நீங்கள் வந்து இதை ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ரொம்ப ஈஸியாகவே இதை வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணிடலாம். அதுக்கு வந்து 220 ஹீட்டு ஏர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50 வச்சுட்டு நம்ம வந்து க்ளூ கட் பண்ணுற ப்ராசஸ் பண்ணுறோம். இது க்ளூ கட் பண்ணும்போது நமக்கு 220ல் எந்த காம்பனண்ட்டும் நமக்கு மெல்ட் ஆகாது. அதனால் நம்ம வந்து பண்ணும்போது எந்த காம்பனண்ட்டும் வந்து நமக்கு ரிமூவ் ஆகாது. இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ப்ரீ ஹீட் 1 மினிட் வந்து ஹீட்டை வந்து 300, ஏர் வந்து 50 வச்சுக்கிட்டு நமக்கு வந்து ஒரு 1 மினிட் வரைக்கும் நமக்கு வந்துட்டு ப்ரீ ஹீட் பண்ணணும். ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு நீங்கள் ஹீட் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு போர்டில் எந்த டேமேஜும் வராமல் உங்களால் ஐசியை வந்து உங்களால் ரிமூவ் பண்ண முடியும். நீங்கள் ப்ரீ ஹீட் பண்ணாமல் நீங்கள் டேரெக்டாக எடுத்தீங்க அப்படின்னா அப்புறம் ஃபுல் ஹீட் வந்து 350, ஏர் வந்து 50. நான் யூஸ் பண்ணுற ப்ளோவர் பார்த்திங்க அப்படின்னா குயிக் 857 DW. இப்போ வந்து நமக்கு வந்து கம்ப்ளீட்டாக ரிமூவ் ஆகிட்டு இதில் பார்த்திங்க அப்படின்னா க்ளூஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்ப கஷ்டப்படுற லெவலுக்கு வந்து இது கிடையாது. நம்ம வந்து இதை ஈஸியாகவே வந்து ரிமூவ் பண்ணிடலாம். ஜஸ்ட்டு வந்து சால்டரிங் வச்சுட்டு நம்ம வந்து ரிமூவ் பண்ணும் போதே மேக்ஸிமம் க்ளூஸ் வந்து இதில் வந்து ரிமூவ் ஆகும். இப்போ பார்த்திங்க அப்படின்னா 183 பிபிடி வந்து நான் வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இதில் பார்த்திங்கன்னா சில பேர் 138 யூஸ் பண்ணுவாங்க. நான் 138 யூஸ் பண்ணும்போது அதில் உள்ளதை வந்து நான் கம்ப்ளீட்டாக பீல் பண்ணி எடுக்க முடியலை. அப்போ நான் எனக்கு வந்து ஐசி வந்து வேகமாக மெல்ட் ஆகி உட்காந்துருது. அதனால் நான் வந்து க்ளீனிங்க்கு நான் 138 பயன்படுத்துறதில்ல, 183 தான் யூஸ் பண்ணுறேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். இதில் சால்டரிங்லேயே வந்து இந்த க்ளூ ரிமூவ் ஆகுது. இப்போ OnePlus ஓப்போ சிபியூ பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு தெரியுமா அந்த க்ளூ வந்து சால்டரிங்கில் ரிமூவ் ஆகுது. இதுலேருந்தே உங்களுக்கு தெரியும் இந்த க்ளூங்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து சாஃப்டானது தான். அதனால் இது வந்து ரொம்ப நீங்கள் வந்து கஷ்டப்பட்டோ மெனக்கட்டோ நீங்கள் வந்து செய்யணுங்கிற அவசியம் கிடையாது. ஜஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து இப்போ வந்து க்ளீன் பண்ணிக்கங்க. எப்பொழுதும் வந்து நம்ம ஒரு க்ளீனிங் பண்ணுறோம் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி க்ளீன் பண்ணிவிட்டு பண்ணும்போது அதில் எங்கே க்ளூ இருக்குது என்ன ஏதுன்னு உங்களுக்கு கிளியராக தெரியும். அதனால் உங்களுக்கு பண்ணுறதுக்கும் வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா சுற்றி உள்ள க்ளூவை வந்து ரிமூவ் பண்ணோம். க்ளூடு ஐசிலேயே வந்து முக்கியமான ப்ராசஸ் பார்த்திங்க அப்படின்னா இந்த க்ளூஸை கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணுறது ப்ளஸ் ரிமூவ் பண்ணும்போது எந்த டேமேஜும் இல்லாமல் பார்த்துக்கிறது. இது ரெண்டும் தான் வந்து இதில் வந்து முக்கியமான விஷயம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து க்ளூவை வந்து ரிமூவ் பண்ணுற ப்ராசஸ் தான் பண்ணிகிட்ருக்கோம். சுற்றி உள்ள க்ளூவெல்லாம் இந்த சின்ன டூலை வச்சு நம்ம வந்து ரிமூவ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம விக்கு போட்டோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு கம்ப்ளீட்டாக வந்து எல்லாமே வந்து கிளியர் ஆகிடும். நீங்கள் விக்குக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ளக்ஸை வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக வந்து யூஸ் பண்ணணும். நம்ம யூஸ் பண்ணியிருக்க ஃப்ளக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா UV559 மெக்கானிக்கோட UV559 ஃப்ளக்ஸ் யூஸ் பண்ணுறோம். இல்லைன்னா நீங்கள் ரொசின் பேஸ்ட் வச்சுருந்தா கூட நீங்கள் ரொசினை கூட நீங்கள் வந்து இதுக்கு யூஸ் பண்ணலாம். அது யூஸ் பண்ணால் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அதாவது உங்கள் ஃப்ளக்ஸு சரியில்லை அப்படின்னா உங்களால் வந்து ப்ராப்பர் க்ளீனிங் வந்து பண்ண முடியாது. இப்போ சைடில் இருக்கிற க்ளூவெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணிக்கணும். இதில் எந்த இடத்துலையும் வந்து க்ளூஸ் வந்து இருந்துடக்கூடாது. இப்போ வந்து நம்ம பார்த்திங்கன்னா நம்ம ஃபுல்லாக எல்லா க்ளூவும் ரிமூவ் பண்ணிட்டோம். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து சின்ன சின்ன பேட்ஸ் எல்லாம் வந்து பிளாக் இருக்குது. இதில் வந்து லாஸ்ட்டாக நம்ம
ஐசி ஃபிக்ஸ் பண்ணும்போது கூட நம்ம ஒரு தடவை எகைன் ஒரு வாட்டி க்ளீன் பண்ணோம் அப்படின்னா கம்ப்ளீட்டாக ரிமூவ் ஆகிடும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த டேமேஜ் இல்லை. இப்போ ஐசியை க்ளீன் பண்ணுறதுங்கிறது ரொம்ப ஒரு ஈஸியான ப்ராசஸ். இதுக்கு வந்து ரொம்ப நீங்கள் கஷ்டப்பட தேவையில்ல. ஜஸ்ட்டு ஃப்ளக்ஸு இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் எல்லா இடத்தையும் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் சால்ட்ரிங் வச்சே உங்களால் வந்து ரிமூவ் பண்ண முடியும். ஜஸ்ட்டு வந்து ப்ளோ பண்ணுங்கள். ப்ளோ பண்ணிவிட்டு, ஏன்னா வந்து ப்ளோ பண்ணிங்க அப்படின்னா க்ளூ மெல்ட் ஆகும். சால்ட்ரிங் வந்து லெட்டை மெல்ட் பண்ணி உங்களுக்கு ஈஸியாக எடுத்துரும். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஈஸியாக மெல்ட் பண்ணிட்டோம். இப்போ ஜஸ்ட்டு வந்து விக் போட்டிங்க அப்படின்னா மேலே உள்ளதும் நமக்கு வந்து கிளியர் ஆகிடும். இப்போ இந்த பிளாக் டாட் இருக்கு, இதெல்லாம் என்ன பண்ணுறது அப்படின்னா, ஜஸ்ட்டு நீங்கள் வந்து ஸ்டீல் ப்ரஷ்ஷை வச்சு யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து இந்த பிளாக் டாட்டும் வந்து கம்ப்ளீட்டாக வந்து ரிமூவ் ஆகிடும். இப்போ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நிறையா பிளாக் டாட்ஸ் இருக்குது. இதை வந்து ஜஸ்ட்டு வந்து நீங்கள் ஸ்டீல் ப்ரஷ் யூஸ் பண்ணும்போது இந்த பிளாக் டாட்டு கம்ப்ளீட்டாக உங்களுக்கு வந்து ரிமூவ் ஆகிட்டு உங்களுக்கு வந்து நல்லா பாலிஷான பேட்ஸ் வந்து கிடச்சிரும். நீங்கள் வந்து ரீபால் பண்ணுறதா, இதுக்கு நான் ரீபால் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா இதோட எக்ஸாக்ட் ஸ்டென்சில்ஸே வந்து நான் எடுத்திருக்கேன். எதுக்காக அப்படின்னா சிபியூ பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் சேம் ஸ்டென்சில்ஸ்லேயே நீங்கள் பண்ணுங்கள். அப்படி பண்ணும்போது தான் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும். யூனிவர்சலில் பண்ணலாம். யூனிவர்சலில் பண்ணுறதை விட அதுக்கான ஸ்டென்சில்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும். இந்த சிபியூ பார்த்தீங்க அப்படின்னா மீடியாடெக்கோட 6765 அப்படிங்கிற சிபியூ. இந்த ஸ்டென்சில்ஸ் வந்து நிறைய மாடலில் இருக்கிறதுனால உங்களுக்கு இந்த ஸ்டென்சில்ஸ் வாங்கும்போது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் நீங்கள் ஸ்டென்சில்ஸ் லிஸ்ட்டில் வாங்குறதுல நீங்கள் இந்த ஸ்டென்சில்ஸையும் நீங்கள் ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. மீடியாடெக்கோட 6765 இருக்கிற சிபியூ. இதில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 6 சிபியூ இதில் இந்த ஸ்டென்சில்ஸில் இருக்கும். இதில் நான் யூஸ் பண்ணியிருக்க பிபிடி பார்த்தீங்க அப்படின்னா 183 பிபிடி தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ப்ளோயரில் நான் எகைன் வந்து 350 வச்சுட்டு நான் வந்து ப்ளோ பண்ணுறேன். ஏதாவது ஒரு கார்னர்லேருந்து ப்ளோ பண்ணுங்கள். ட்வீசரை வந்து ஜென்டிலாக வந்து ஹோல்ட் பண்ணுங்கள். ரொம்ப வந்து டைட்டாக ஹோல்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ப்ராப்பரான ரீபாலிங் கிடைக்காது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து கம்ப்ளீட்டாக ரீபால் பண்ணிட்டோம். இப்போ வந்து ரீபாலிங் வந்து நமக்கு பக்காவாக தான் வந்திருக்கு. இப்போ ரீபாலிங் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரீபால் பண்ணிவிட்டு நீங்கள் யூடியூப்பில் வந்து கட் பண்ணுற மாதிரி வீடியோஸ்லாம் நிறையா பார்த்துருப்பீங்க. அது வந்து நம்ம வந்து பால்ஸ் வந்து ப்ராப்பராக இல்லை அப்படின்னா நம்ம கட் பண்ணுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும். இப்போ இது பார்த்தீங்க அப்படின்னா பால்ஸ் வந்து ப்ராப்பராக வந்திருக்கு. அதனால் நான் வந்து எகைன் வந்து 2வது தடவை பண்ணி கட் பண்ணலாம் இல்லை. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா போர்டை வந்து ஜஸ்ட்டு ஒரு வாட்டி க்ளீன் பண்ணிக்கிட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா போர்டில் வந்து ஐசியை வந்து ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா போர்டு வந்து நமக்கு ஆல்ரெடி முன்னாடி க்ளீன் பண்ணது தான். இப்போ ஏதாவது ஒரு பிளாக் டாட்ஸ் இருக்குது அப்படின்னா ஜஸ்ட்டு ஒரு தடவை நம்ம வந்து இந்த கார்னர்லாம் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன பிளாக் டாட்ஸ் இருக்குது, சரியாக லெட் இல்லை. அதனால் எகைன் ஒரே ஒரு தடவை மட்டும் விக்கு போட்டுக்கிட்டேன். விக்கு போட்டு நம்ம வந்து ஜஸ்ட்டு க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஐசியை வந்து டைரெக்டாக வந்து ஹோல்டு பண்ணிக்கலாம். முடிஞ்ச லெவலுக்கு ஒரு க்ளூடு ஐசி அட்டன் பண்ணுறீங்கன்னா முடிஞ்ச லெவலுக்கு வந்து க்ளீனிங், இங்கே வந்து க்ளீனிங் ப்ளஸ் காம்பனண்ட் மிஸ் ஆகக்கூடாது. இது ரெண்டும் தான் முக்கியமான விஷயம். நீங்கள் வந்து க்ளீனிங்கில் வந்து சரியாக பண்ணலைனாலும் இல்லை க்ளீன் பண்ணுறங்கிற பேரில் காம்பனண்ட்டை வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டாலும் உங்களோட செட்டு வந்து ஆன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து குறைஞ்சிரும். இங்கே சிபியூ சுற்றி இருக்கிற காம்பனண்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான காம்பனண்ட். ஏதாவது ஒரு காம்பனண்ட்டை மிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கேமரா ஒர்க் ஆகாது, நெட்வொர்க் வராது, இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம் வரும். அதனால் முடிஞ்ச லெவலுக்கு நீங்கள் சுற்றி இருக்கிற காம்பனண்ட்டெல்லாம் வந்து எந்த டேமேஜும் இல்லாமல் நீங்கள் வந்து க்ளீனாக இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பேஸ்ட் அப்ளை பண்ணியிருக்கோம். நம்ம வந்து ஃப்ளக்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப கம்மியான அளவு தான் அப்ளை பண்ணணும். இப்போ இதையே நான் வந்து ஐசியை க்ளீன் பண்ணல, இதுலேயே ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு ஃப்ளக்ஸ் இருக்குது. இப்போ வந்து நம்ம வந்து ஐசியை வந்து கரெக்டான பொசிஷனில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து 300 ஏர் வந்து 50 இதில் ஹீட் பண்ணாலே நமக்கு போதும். ஐசி வந்து ஹோல்ட் ஆகிடும். பொசிஷனில் இருக்கான்னு ஒரு தடவை கன்ஃபார்ம் பண்ணிங்க. கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு ஜென்டலாக வந்து ஹீட் பண்ணுங்கள். ஃப்ளக்ஸ் நீங்கள் அதிகம் வச்சிங்க அப்படின்னா ஐசி வந்து ஹோல்ட் ஆகிறதுக்கு முன்னாடி ஐசி வந்து நகர்ந்துடும். இப்போ வந்து நம்ம ஐசியை வந்து ஹீட் பண்ணிவிட்டு மைல்டாக ஒரு ஷேக் பண்ணி பாருங்கள். மைல்டாக ஷேக் பண்ணி பார்த்தீங்கன்னா அதோட பிளேஸுக்கு அது திரும்பவும் நகர்ந்து வருது அப்படின்னா நீங்கள் வந்து ஐசியை வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அர்த்தம்.
இப்போ வந்து ஐசி வந்து மைல்டாக ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ வந்து லைட்டாக வந்து ஃப்ளக்ஸை எகைன் கொடுத்துட்டு நான் ஹீட் பண்ணும்போது ஃப்ளக்ஸ் மற்ற இடத்துக்கும் ட்ராவல் ஆகும். இந்த ஹை ஃப்ளக்ஸை நான் ஸ்டார்டிங்லேயே கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு வந்து ஐசி நகர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பக்காவாக ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம செட்டில் போட்டு ஆன் பண்ணி பார்ப்போம். அதுக்கு முதல்ல சிபியூ வந்து கூல் பண்ணிக்கிறோம். இப்போ வந்து செட்டில் போட்டு ஆன் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சார்ஜரை வந்து இன்சர்ட் பண்ணி பார்ப்போம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா கம்பல்சரி வந்து சிபியூ ஃபால்ட்டுங்கிறத நான் அந்த பிஆன் ரீசெட் அப்படிங்கிற லைனை யூஸ் பண்ணி நான் வந்து கண்டுபிடிச்சேன். இப்போ நீங்களும் வந்து பிஆன் ரீசெட்டுங்கிற லைனை செக் பண்ணுறது மூலமாக நீங்கள் சிபி ஃபால்ட் இருக்காங்கிறத கண்டுபிடிக்க முடியும். உங்களுக்கும் வந்து இந்த சிப் லெவல் கற்றுக்கணும் அப்படின்னு ஆசை இருந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் இருக்க நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் சொல்ல பார்த்தீங்க அப்படின்னா தொடர்ந்து வந்து இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸை வந்து கண்டினியூஸாக போஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நீங்கள் வந்து நம்ம சேனல்ஸை பார்க்குறதன் மூலமாகவும் உங்களோட சர்வீஸ் ஸ்கில்ஸை வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ செட்டு வந்து கம்ப்ளீட்டாக ஆன் ஆகிடுச்சு. நம்ம சேனலில் போடுற வீடியோ வந்து மிஸ் பண்ணாமல் இருக்க மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கங்க. இந்த மாதிரி தொடர்ந்து நம்மளோட சேனல்ஸில் கண்டினியூஸாக வீடியோஸ் வந்து அப்லோட் ஆகிட்டு இருக்கும். இதை பார்க்குறது மூலமாக உங்களோட ஸ்கில்ஸ் வந்து நல்லபடியாக இம்ப்ரூவ் ஆகும். ஓகேவா? உங்களுக்கு ட்ரைனிங்கில் கற்றுக்கணுன்னு விருப்பம் இருந்துச்சுன்னா ஸ்க்ரீனில் இருக்க நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். இப்போ ஃபோன் பார்த்தீங்க அப்படின்னா மியூ என்ட்ராகி நெக்ஸ்ட் லெவல் போயிடுச்சு. தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.